ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, கிளாட் எக்ஸாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? கிளாட் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் அண்ட் அதுக்கான டைம் வந்து 2 ஹவர்ஸ். 2 ஹவர்ஸ்னா 120 மினிட்ஸ்ல நீங்க 120 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு கரெக்ட்டான கொஸ்டினுக்கு 1 மார்க். சப்போஸ் நீங்க ஏதாவது ராங் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் உண்டு. அது எவ்வளோ மைனஸ் பண்ணுவாங்கன்னா, 0.25 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஒரு கொஸ்டினுக்கு ராங் ஆன்சருக்கு 0.25. சப்போஸ் ஆன்சரே பண்ணாமல் பிளாங்காக விட்டுட்டீங்க அப்படின்னா 0 மார்க். ஓகேவா? ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறனால முடிஞ்ச அளவு தெரியாத கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த 5 செக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், லீகல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். இதில் வந்து எத்தனை கொஸ்டின், அதாவது 1 to 24 வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். அதோட பேஜ் நம்பர் 3லேருந்து 8 வரைக்கும். அண்ட் அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ்னால் அதில் 25லேருந்து 52 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸோட கொஸ்டின்ஸ் அண்ட் அதற்கான பேஜ் நம்பர். சப்போஸ் இப்போ நீங்கள் இப்போ அப்ரோச் பண்ண போகிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ 5 செக்ஷன் இருக்குது இல்லையா? ஒரு 3 செக்ஷனாவது நீங்கள் உங்களுக்குன்னு ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த 3ல் ஃபஸ்ட்டு எதை அப்ரோச் பண்ணணும்னு அடுத்து டிசைட் பண்ணுங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லீகல் ரீசனிங். இப்போ லீகல் ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுலேயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 to 30 வரைக்கும் இருக்கும். இது ரெண்டில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா இங்கிலீஷ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இது ரெண்டுலையுமே 20 to 25 கொஸ்டின்ஸ் வரும். இதில் 20 to 25, இதில் ஒரு 20 to 25 வரும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக குவான்ஸு, இதில் 10 to 14 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஓகே. இப்போது இந்த 5 டாப்பிக்கில் ஒரு 3 டாப்பிக்காவது நான் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதில் எதில் ரொம்ப ஸ்ட்ராங்கோ அதை அப்ரோச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லீகல் ரீசனிங் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. லீகல் ரீசனிங்கில் ஸ்ட்ராங், ஸோ நான் அதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து அதிலே கொடுத்துட்றாங்க இல்லையா பேஜ் நம்பர், அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு 16th பேஜில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடுங்க. போயிட்டு இப்போ 53rd கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா, நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறப்போ அந்த 53rdக்கு நேராக தான் ஷேட் பண்ணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு நீங்கள் போய் 1லேருந்து ஷேட் பண்ணிடாதீங்க மறந்து. ஸோ அப்படியே எல்லாமே தப்பாயிடும். அதனால ஓஎம்ஆர் ஷீட்டுங்கிறனால நீங்கள் ஷேட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ 53வது கொஸ்டின் நீங்கள் ஷேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இப்போ நான் லீகல் ரீசனிங் நீங்கள் போகிறீங்க. அதில் வந்து ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் லீகல் ரீசனிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். லீகல் ரீசனிங்கில் வந்து ஒரு 25லேருந்து 30 கொஸ்டின்ஸ் வரை கேட்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கு நீங்கள் எப்படி டைம் அலோகேட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் டைம் என்ன 120 மினிட்ஸ். அந்த 120 மினிட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது 120 கொஸ்டின்ஸ். அப்போது என்ன அர்த்தம்? ஒரு கொஸ்டினை நீங்கள் 1 மினிட்குள்ளே ஆன்சர் பண்ணால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பிரிக்கிற டைமும் அதுக்கேற்ற மாதிரி தான் பிடிக்கணும். இப்போ இதில் 30 கொஸ்டின்ஸ் வரை இருக்குன்னா நீங்கள் இதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் அலோகேட் பண்ணிக்கோங்க. அந்த 30 மினிட்ஸில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்லி இது 5 செக்ஷனுமே உங்களுக்கு எப்படி வரும்னா, ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்து அதை ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேசேஜ் கீழே ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? இது எதுக்காகனா உங்களோட ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போது நீங்கள் லீகல் ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு பேசேஜ் ரீட் பண்ணுறீங்கன்னா, அந்த பேசேஜை ரீட் பண்ணி அதுக்கு கீழே இருக்க அந்த 5 to 6 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு பேசேஜுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒதுக்குன அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை இந்த டாப்பிக்கில் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது லீகல் ரீசனிங்கில் வந்து அந்த பெரிய பேராகிராஃபை ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆன்சர் சப்போஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 2 இல்லை 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த டைரக்ட் கொஸ்டினை ஈஸியாக பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் 2லேருந்து 3 இருக்கும். அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிடுங்க. அடுத்து இருக்க 2 கொஸ்டினில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பேராகிராஃபில் நான் தேடினா என்னால் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுறீங்கன்னா, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து அப்பயே பண்ணணும்னு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் டைமும் இருக்கும் இல்லையா? இப்போ நான் 30 மினிட்ஸ் இதுக்கு ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக 30 மினிட்ஸ் இதிலே உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஈஸியாக டேரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இதை வந்து ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிட்டா கூட அடுத்த செக்ஷன் போயிடலாம். போயிட்டு அது மற்ற எல்லா 5 செக்ஷன்லையும் ஈஸி அப்ரோச்சபிள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போது நெக்ஸ்ட்டு எதுக்கு போகணும் அப்படின்னா, மிச்சம் டைம் இருக்கும் இல்லையா? அதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ அந்த 3 கொஸ்டின் போக அந்த 2 கொஸ்டினில் வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு ஆன்சரே வராது அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இன்னொன்று வந்து இதுக்கு எனக்கு டைம் தேவைப்படும், ஆனால் கண்டிப்பாக நான் அந்த பேராகிராஃபில் தேடி எப்படின்னு ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணுற கொஸ்டின் தான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த ஈஸி கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப அந்த எக்ஸ்ட்ரா டைமில் ரீவிசிட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸை அப்போ போய் நீங்கள் தேடிட்டு இருக்க வேணாம் இல்லையா? அதுக்காக தான் மார்க் பண்ணிக்க சொல்கிறேன். ஸோ ஒரு சின்ன டாட்டோ ஏதோ வச்சுட்டா நீங்கள் திரும்ப வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியாக அந்த கொஸ்டினை மட்டும் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணலாம்.
அண்ட் இன்னொரு கேட்டகரி என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இதுக்கு எனக்கு ஆன்சரே பண்ண முடியாது அப்படிங்கிற கொஸ்டினை வந்து அதையும் ஒரு இன்ட்டோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு திரும்ப ரீவிசிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லையா? ஸோ அந்த இதையும் மார்க் பண்ணிடுங்க. எனக்கு நான் இதுக்கு இது வரவே மாட்டேன்னா ஒரு இன்ட்டு போட்டுருங்க. ஓகேவா? அண்ட் இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வந்து 30 மினிட்ஸ் ஒதுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை எப்படின்னா அந்த கொஸ்டினை ரீட் பண்ண போகிறீங்க. தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் இருக்குங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஆன்சர் போடாதீங்க. ஏன்னா இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஏன்னா அது உங்களோட நீங்கள் வாங்கின மார்க்கை அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் தப்பாக பண்ணுற ஒரு ஆன்சருக்கும் இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குன்றப்போ இது நீங்கள் வாங்கின மார்க்கே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. மல்டிபிள் சாய்ஸ் தானேன்னு சொல்லி தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கொஸ்டினை ரீட் பண்ணேன்னா தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது. ஸோ அதுக்கு நீங்கள் டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். 30 கொஸ்டினை நீங்கள் மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே கூட ஆன்சர் பண்ணிட முடியும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. ஓகேவா? ஸோ அதுலேயுமே அப்படி தான் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். டவுட்ஃபுல்லாக இருக்கதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப இதை என்ன பண்ணாலும் எனக்கு ஆன்சரே தெரியாதுங்கிறதையும் ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க அது பக்கத்தில். ஸோ உங்களுக்கு திரும்ப ரீவிசிட் பண்ணுறப்ப டைம் வேஸ்ட் ஆகாது. இது எதை பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகேவா? ஓகே. இப்போ குவான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஒரு 10 to 14 கொஸ்டின்ஸ் வரை இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்கலாம். அந்த 10 to 14 மினிட்ஸில் என்னென்னா ரொம்ப பேசிக் நீங்கள் 10th லேர்ன் பண்ணீங்க இல்லையா அந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கும். ஆனால் என்னென்னா டேரெக்டாக இருக்காது. ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதுக்கும் ஒரு பேராகிராஃப் தான் இருக்கும். அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 10 to 14 கொஸ்டின்ஸ் இருக்கிறப்போ இதுக்கு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வரை ஒதுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடியதை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் தேவைப்படுறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 15 மினிட்ஸ் ஒதுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸும் ஃபுல்லாக ஒதுக்க வேணாம். இப்போ 10 மினிட்ஸில் தெரிஞ்ச கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டேன். டஃப்பாக டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸை நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த செக்ஷன் போயிடுங்க. பின்னாடி டைம் இருக்கும் இல்லையா? இந்த தெரிஞ்சதாக ஃபஸ்ட்டு ஈஸியானதாக சீக்கிரமாக அட்டன் பண்ணக்கூடியதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அடுத்து சப்போஸ் பின்னாடி ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷ்லையோ இல்லை மற்ற டாபிக் லாஜிக்கல்லையோ ஏதோ ஒரு ஈஸியான பேராகிராஃப் இருந்திருக்கலாம். அதை நீங்கள் 5 நிமிஷத்தில் 5 கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அப்போது வந்து இந்த இடத்துல ஒரு கொஸ்டினுக்கு நான் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? இல்லை அந்த 5 நிமிஷத்தில் நான் 3 மார்க் வாங்க முடியுமா? நான் லாஜிக்கல் ரீசனிங்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு டாப்பிக்லையோ போய் ஒரு பேசேஜ் ரீட் பண்ணி ஒரு 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து டைம் கம்மியாக கன்சியூம் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியாக ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க டைமில் நம்ம மார்க் பண்ண சொன்னேன் இல்லையா? அதில் திரும்ப ரீவிசிட் பண்ணி நான் டைம் எடுத்து கொஞ்சம் நான் அந்த பேராகிராஃப் அகைன் ரீட் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி நான் ஆன்சர் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த கொஸ்டின் அதுலேயுமே நீங்கள் வந்து டாபிக் வைஸ் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இதில் நான் கண்டிப்பாக பண்ணிட முடியும், இந்த டாப்பிக்கு இன்னும் டைம் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் எதை கண்டிப்பாக ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த டாபிக் தான் அதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சப்போஸ் டைம் மிச்சம் இருக்குது அப்படின்னா நம்ம அட்டனே பண்ணாலும் அதாவது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா? அதில் ஏதாவது 1-2 கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் திரும்ப அந்த பேராகிராஃபில் போய் 1-2 தடவை திரும்ப ரீட் பண்ணால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? இல்லை ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ண முடியுதா? அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, ஆன்சர் பண்ண வேணாம். ஏன்னா இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ தெரியாத கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இங்கிலீஷ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அவரோட ஒப்பீனியன் பற்றியோ இல்லை உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதை பற்றியோ இல்லை அதோட காஸ்ட் எஃபெக்ட் பற்றியோ இந்த மாதிரியான இன்டைரக்ட் கொஸ்டின்ஸோ அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயுமே நீங்கள் ஃபஸ்ட் என்னென்னா அந்த பேராகிராஃபை எவ்வளோ குயிக்காக ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ரீட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு சில வேர்ட்ஸ் நம்மளுக்கு மீனிங் தெரியாமல் இருக்கலாம். பட் அந்த சென்டென்ஸாக ரீட் பண்ணுறப்போ அதில் என்ன டெலிவர் பண்ணுது அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு புரியும் இல்லையா? அந்த பேசிக்காக அந்த மொத்த பேசேஜில் இதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். ஓகேவா? அதை வச்சுட்டு அந்த டைரக்ட் கொஸ்டின்ஸை வந்து ஒரு 2-3 கொஸ்டினாவது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இன்டைரக்ட் கொஸ்டினோ இல்லை நான் அந்த பேராகிராஃபை திரும்ப போய் ரீட் பண்ணி தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஈஸியான கொஸ்டின்ஸ் இருந்தால் அடுத்ததுக்கு போயிடுங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் நீங்கள் ரீவிசிட் திரும்ப செகண்ட் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து இதை ரீவிசிட் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஓகே. இதுதான் உங்கள் எக்ஸாமில் அதாவது ஃபஸ்ட்டு அந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் வரும். ஒரு பேராகிராஃபோ கொடுத்து அந்த கீழே ஒரு 5-6 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பண்ணுறப்போ என்ன நம்பரோ அதை கரெக்டாக OMRல ஷேட் பண்ணிடுங்க, அதை மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அதுக்கும் இப்படி ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி 5 டாபிக் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே. இதில் வந்து இப்போ குவான்ஸ் பார்ட்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? குவான்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரியோ ஏதோ கொடுத்து தான் உங்களுக்கு கீழே அதுக்கு கீழே 5-6 கொஸ்டின்ஸ் வர இருக்கும் இல்லையா? ஸோ
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதுக்கு ஒரு டேபிளோ சார்ட்டோ வரையணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வரைஞ்சி அதில் நோட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு டேபிள் போட்டு இது பண்ணுறப்போ நீங்கள் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த டேபிளில் அதை எழுதிடுங்க. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் சம்லேயும் சேம் இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ உட்காந்து திரும்பவும் அதே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேணாம் இல்லையா? இங்கே ஆல்ரெடி ஃபைன் பண்ண இந்த வேல்யூ யூஸ் பண்ணி ரெண்டாவது சம்க்கு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டைமை சேவ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் ஒரு டிப்ஸ். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா இப்போ சப்போஸ் அந்த பேராகிராஃபில் வந்து கம்மியாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மிச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் கொஸ்டினில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? குவான்ஸில் வர கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ அந்த டைப்பில் தான் இருக்கும் கொஸ்டின். ஸோ பேராகிராஃபில் இன்ஃபர்மேஷன்ஸ் கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு கொஸ்டினில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஈஸியாக கம்மி டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள். டைம் எடுக்குன்ற கொஸ்டின்ஸை மார்க் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடுங்க. என்ன பண்ணாலும் எனக்கு இது தெரியாது அப்படின்னா அதை அப்ரோச் பண்ணாதீங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்டூ மார்க்கோ ஏதோ ஒன்று போட்டுருங்க. ஏன்னா திரும்ப நீங்கள் வர்றப்போ இந்த கொஸ்டினை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ஓகேவா? ஓகே. இப்போது இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கொடுத்துருந்த ஒரு டிஐ. ஓகேவா? இது வந்து எப்படின்னா ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து கீழே வந்து ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் வரை இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இப்போ 6 கொஸ்டின் இருக்குன்னா அந்த பேசேஜ்க்கு நீங்கள் 6 மினிட்ஸ் ஒதுக்கிக்கோங்க. அந்த 6 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ்க்குள்ளே இப்போ இந்த பேசேஜ்க்கு வந்து டேபிள் போட வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 6 மினிட்ஸ் ஒதுக்கிருக்கீங்களா அதில் 2 to அந்த 3 மினிட்ஸ்க்குள்ளே என்ன பண்ணணும்னா இந்த பேசேஜை ஃபுல்லாக ரீட் பண்ணி அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அந்த டேபிளை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி ஃபில் பண்ணிடுங்க. அந்த டேபிள் வேல்யூஸை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேபிளில் இருக்க வேல்யூஸை தான் அடுத்து எடுத்து யூஸ் பண்ணி இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த டேபிள் போட்டு அதில் இருக்க வேல்யூஸ்லாம் ஃபைன் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த டேபிளில் இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி இதில் மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வர நீங்கள் கம்மி டைமில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த 6 மினிட்ஸில் இதில் நீங்கள் எப்படியோ மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிச்சம் இருக்க 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்குது அப்படின்னா அதை அப்போ உட்காந்து செய்ய வேணாம். அதை மார்க் மட்டும் பண்ணிவிட்டு பின்னாடி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிதுன்னா அந்த டைமில் அதை அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 6 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 6 மினிட்ஸில் நீங்கள் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் சொல்ல அந்த ஈஸியாக கம்மியாக டைமில் செய்யக்கூடிய கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போது இப்போது இது வந்து டேபிள் போட வேண்டிய இதில் அந்த மாதிரி 3 மினிட்ஸ்க்குள்ளே போடுங்கன்னு சொன்னேன். இப்போ சில இதில் வந்து டேட்டாஸ் கம்மியாக தான் இருக்கும். ரேஷியோவோ இல்லை கம்மி இன்ஃபர்மேஷன்ஸோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஸ்டினில் இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம சேர்த்து யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? அண்ட் குவான்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பர்சன்டேஜ், ரேஷியோ அண்டு ஆவரேஜ் இந்த கான்செப்டில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாலே மேக்ஸிமம் அந்த 10 to 14 கொஸ்டினில் நீங்கள் 12 கொஸ்டின்ஸ் வர கூட அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸில் நீங்கள் கொஞ்சம் நல்லா கிளியராக இருந்தீங்கனாலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது லாஜிக்கல் ரீசனிங் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை எப்படி கிராக் பண்ணணும், அதை எப்படி பாயிண்ட்டாக பிரித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா எப்படி அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கீழே வந்து ஒரு 4 பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. அதாவது இப்போ நான் சயின்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் சயின்ஸில் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ அந்த 4 பேசேஜில் ஏதோ ஒன்று வந்து சயின்ஸ் ரிலேட்டட் பேசேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லை அந்த மாதிரிலாம் இப்போ COVID-19 இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்ச விஷயங்கள் அதை பற்றின டாபிக்ஸ் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 பேசேஜில் நம்ம அப்ரோச் பண்ண போகிற ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபெமிலியரான ஒரு டாப்பிக்காக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஒரு தெரியாத ஒன்றை போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஐயோ நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி உங்கள் கான்ஃபிடன்ஸ் வந்து அங்கே லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க விஷயங்கள்லையோ இல்லை உங்களுக்கு ஃபெமிலியராக தெரிஞ்ச விஷயங்களையோ ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இப்போது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபெமிலியர் டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான். நம்ம எவ்வளோ குயிக்காக ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ரீட் பண்ணி அதில் கொடுத்துருக்க அந்த பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதையாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். ஓகேவா? இப்போது சப்போஸ் அதுக்குள்ளே இருக்க 1-2 வேர்டுக்கு எனக்கு மீனிங் தெரியலை அப்படிலாம் அதெல்லாம் யோசிக்க வேணாம். சென்டென்ஸாக ரீட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு புரியும். அது புரிஞ்சால் போதும். ஸோ இதுலேயுமே அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறது டைரக்ட் கொஸ்டின்ஸ். அதாவது ரொம்ப ட்ரிக்கியாக இல்லாத மாதிரி கொஸ்டின்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது பேராகிராஃப்லேருந்து டேரெக்டாக என்னால் அதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா
அந்த டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி ரீவிசிட் பண்ணுவீங்க இல்லையா, மிச்சம் அதாவது தெரிஞ்சதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து இந்த ரீவிசிட் பண்ணுறதுக்குன்னு சில கொஸ்டின்ஸ் மார்க் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, அதில் இருக்க கீவேர்ட்ஸ் மாதிரி அந்த கொஸ்டினில் இருக்க ஏதாவது ஒரு முக்கியமான கீவேர்டை வச்சு பேராகிராஃபில் நீங்கள் திரும்ப அதை சர்ச் பண்ணி அகைன் அதை 2-3 தடவை ரீட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை அந்த கொஸ்டின்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறது மூலமாகவோ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்டு நமக்கு நிறைய கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஆல்ரெடி, ஆப்ஷன்ஸை எப்படி எலிமினேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதாவது அங்கே பாசிட்டிவாக கொடுத்துருக்க விஷயத்தை இங்கே நெகட்டிவாக வர்றப்போ நம்ம அதை எலிமினேட் பண்ணலாம். அண்டு இப்போது இந்த விஷயம் வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும், பட் அந்த டாப்பிக்கில் இதை பற்றியே பேசலைன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் அதை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் ஒரு 2 சாய்ஸ் இருக்குதுன்னா அதில் வந்து நம்ம கொஞ்சம் அந்த பேராகிராஃப் அகைன் திரும்ப அந்த இடத்த ரீட் பண்ணி, அதாவது அதை பற்றி எந்த இடத்துல பேசியிருக்காங்களோ அதை திரும்ப 2-3 தடவை 1-2 தடவை ரீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் எதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சப்போஸ் அப்புறமும் எனக்கு முடியலை கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஸோ அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் கொஸ்டினில். ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அது கீழே ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின், அதே மாதிரி சேம் தான் 5லேருந்து 6 கொஸ்டினா 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் அதுக்கு ஒதுக்கிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த பேராகிராஃபை ஓரளவுக்கு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியல வைக்கலன்னா நீங்கள் அதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்க வேணாம், அந்த சென்டென்ஸாக ரீட் பண்ணால் புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதே போல் டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணிவிடுங்க, தெரியாததை மார்க் பண்ணிவிட்டு ரீவிசிட் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் எலிமினேஷன் மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் நீங்கள் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த கொஸ்டினில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுதா, வீக்கன் பண்ணுதா, மோஸ்ட் லைக்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும் இல்லையா, அதை மெயினாக நோட் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டினில் வந்து இந்த பேசேஜில் பேசியிருக்க விஷயத்தை வீக்கன் பண்ணுற பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போது என்னென்னா வீக்கன் பண்ணுறது தான் நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்டுக்கு நெகட்டிவாக இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்போது அந்த நெகட்டிவாக வர்ற பாயிண்ட்டு தான் இந்த கொடுத்துருக்க பேராகிராஃபை வீக்கன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை எலிமினேட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அப்போது எலிமினேட் பண்ணுறது எப்படின்னா, அந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறதுக்கு பொறுத்து நீங்கள் எலிமினேட் பண்ணணும். ஸ்ட்ரென்த்தனா வீக்கனா அந்த மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் சம் கொஸ்டின்ஸில் வந்து மோஸ்ட் லைக்லி அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 சாய்ஸ்க்கு நடுவில் டவுட் இருக்க மாதிரி இருக்கும். இதுவா அதுவா ரெண்டுமே இருக்குமே, ரெண்டுமே பேசியிருக்காங்களே, எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பேராகிராஃபில் எந்த பாயிண்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள். டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஓகேவா? இப்போது வந்து நீங்கள் ஒரு பேசேஜை ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, மிச்சம் இருக்க பேராகிராஃபை ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கொஸ்டின்ஸுக்கு வந்துடுங்க. கொஸ்டினில் வந்து கீவேர்ட்ஸ். ஸோ இப்போ இதில் இந்த மதர்ஹுட் பெனால்ட்டி அப்படிங்கிற இந்த வேர்டு தான் உங்களுக்கான கீவேர்ட். இப்போ இந்த வேர்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேராகிராஃபில் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணணும். அதாவது ஃபுல் பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக ரீட் பண்ணாமல் குயிக்காக அந்த வேர்டை சர்ச் பண்ணுற மாதிரி மட்டும் ரீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் சர்ச் தான் பண்ணுறீங்க, அந்த வேர்டு என் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்றத குயிக்காக அப்படி பார்க்குறப்போ இந்த இருக்குது த மதர்ஹுட் பெனால்ட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேர்டை ஃபைன் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தானே இருக்குது இந்த வேர்ட். ஸோ இந்த இடத்துல தான் இதை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு 3 to 4 லைன்ஸை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். உனக்கு 2 தடவை கூட நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு ஏதாவது புரியுதான்னு பாருங்கள். அப்புறமா ஆப்ஷனில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து அந்த இடத்துல ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஃபுல் பேசேஜ் இருக்குது, அந்த பேசேஜே புரியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்களா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அந்த வேர்டை மட்டும் இங்கே சர்ச் பண்ணி ஒரு 2 to 3 டைம்ஸ் அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பேசேஜில் வந்து ஒன்றுமே புரியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினில் இருக்க கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 கொஸ்டினாவது உங்களால் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்குன்னு ஒரு ஓன் இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கோங்க. இப்படி வந்துச்சுன்னா நான் இதை ஃபஸ்ட்டு இப்படி அப்ரோச் பண்ணுவேன், இவ்வளோ டைம் அதுக்கு ஒதுக்குவேன், இப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே? அண்ட் அதுக்கப்புறமா அந்த செக்ஷனோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமை வந்து அதுக்கு அலோகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த பேசேஜை பார்த்து ஐயோ பெருசாக இருக்கே அந்த மாதிரிலாம் பேனிக் ஆகாதீங்க. அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு அதோட பேசிக் கான்செப்ட் புரிஞ்சால் போதும். அதிலிருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டாலே அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி
கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ பேராகிராஃப் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அதை அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 30th கொஸ்டின் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் நான் 30th கொஸ்டினை தான் ஷேட் பண்ணணும். இப்போ அதுக்கப்புறம் 31, 32 பண்ணிட்டேன். எனக்கு 33 வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேயும் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து 34 ஆன்சர் பண்ணுறீங்கன்னா இங்கேயும் 34க்கு நேராக ஷேட் பண்ணும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் மறந்து 33ல ஷேட் பண்ணிட்டீங்கன்னா வரிசையாக எல்லாமே தப்பாயிடும். ஓகேவா? ஸோ கொஸ்டினை இங்கே ஸ்கிப் பண்ணால் ஆன்சர்லேயும் அந்த இடத்த ஓஎம்ஆர் ஷீட்லேயும் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கான அடுத்து 34னா 34க்கு நேரம் தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். ஓகேவா? இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ஓஎம்ஆரை ஷேட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.